ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 11th செகண்ட் மிட் டர்ம் இங்கிலீஷ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இன்றைக்கி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர். ஸோ இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எக்ஸாம் ஃபுல்லாமே நடக்கலை. சரிங்களா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாமே நீங்கள் க்ரோத் த்ரோ பண்ணாலேவும் உங்களோட செகண்ட் மிட்டத்தில் 50 மார்க் அப்படின்றத ஃபுல்லாகவே எடுத்துலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் லிங்க் அங்கே தான் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு 10 1 மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த 10 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எப்பயும் போல் இதில் சினானிம்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க? 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆண்டனிம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 6 7 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 2 மார்க் பார்த்திங்கன்னா 2 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த 2 2 மார்க் வந்துட்டு நல்லா பார்த்துக்குங்க. வாட் இஸ் மெக்காவிட்டி பிளமெட் ஃபார்? சரிங்களா? அதாவது செயலிருந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த 2 மார்க். அடுத்து 2 2 மார்க் பார்த்திங்கன்னா போயஸ்லேருந்து. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 3 மார்க், ஒரே ஒரு 3 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமேவும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தவிர்த்து எந்த ஒரு கொஸ்டினும் வராது. சரிங்களா? அடுத்து 5 மார்க்கு. ஸோ 5 மார்க் ஃபுல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பேராகிராஃபை வந்துட்டு நல்லா தெளிவாக வந்துட்டு படிச்சுக்கோங்க நண்பா. சரிங்களா? அடுத்து பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ இதுலேயே ஆன்சர் மேபி அதுலேயே அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த இது நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சரிங்களா? இந்த ஒரு பேராகிராஃப் வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க தரவா. சரிங்களா?